அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். ஜோதிட தகவல் பகுதியில் இன்று உங்களிடம் யாருக்கு சொந்த தொழில் யோகம் இருக்கிறது என பார்க்கின்ற பொழுது, ஒருவரின் ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் பலமாக இருந்தால்தான் சொந்த தொழில் செய்ய முடியும். லக்ன பாவத்திற்கு 10ஆம் வீடானது சொந்த தொழில் யோகத்தை குறிக்கக்கூடிய ஒரு பாவமாகும். 10ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் கேந்திர திரிகோண ஸ்தானங்களில் கேந்திர திரிகோணாதிபதி நட்சத்திரங்களில் அமையப்பட்டிருந்தாலும் சொந்த தொழில் யோகமானது உண்டாகும். 10ஆம் அதிபதி கேந்திர திரிகோண ஸ்தானங்களில் வலுவாக அமையப்பெற்று சுபகிரக சேர்க்கை சுபகிரக பார்வையுடன் இருப்பது, யோகாதிபதி சேர்க்கை யோகாதிபதி தொடர்போடு இருப்பது நல்ல அமைப்பாகும். 10ஆம் அதிபதி கேந்திர திரிகோண ஸ்தானங்களில் அமையாமல் மறைவு ஸ்தானங்களில் அமையப்பட்டிருந்தால் அவ்வளவு சிறப்பல்ல. 6, 8, 12 மறைந்திருந்தாலோ, சில லக்னத்திற்கு பாதகஸ்தானம் என சில ஸ்தானங்கள் உண்டு. அந்த பாதகாதிபதி தொடர்போடோ பாதகாதிபதி ஸ்தானங்களில் அமையப்பட்டிருந்தாலோ அவ்வளவு சிறப்பாக இருக்காது. 10ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் மட்டுமே, கேந்திர திரிகோண ஸ்தானங்களில் அமையப்பட்டிருந்தாலும் தன லாபஸ்தானத்தில் இருந்தாலும் சொந்த தொழில் யோகமானது சிறப்பாக இருக்கும். 10ஆம் அதிபதி பலமாக இருப்பது மட்டுமில்லாமல் சில கிரகமைப்புகளும் பலமாக இருந்தால்தான் தொழிலை சிறப்பாக செய்ய முடியும். நவ கிரகங்களில் தொழில் செய்வதற்கு பண நடமாட்டம் என்பது மிக மிக முக்கியம். பண நடமாட்டத்திற்கு காரகன் குரு ஆவார். குரு ஒருவர் ஜாதகத்தில் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்து கேந்திர திரிகோண ஸ்தானங்களில் கிரக சேர்க்கையோடு இருந்தால் பண நடமாட்டம் என்பது மிக மிக நன்றாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் மூலமாக சாதிக்குவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். அதுவே ஒருவர் ஜாதகத்தில் குரு வக்ரம் பெற்றிருந்தாலோ குரு பலகீனமாக இருந்தாலோ கொடுத்த பணத்தை வாங்க முடியாது. பணம் கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகள் உண்டாகும். குரு பெரும்பாலும் வக்ரம் பெறாமல் ஜனன ஜாதகத்தில் அமைவது மிக மிக சிறப்பு. குரு வக்ரம் பெற்றிருந்தால் பணம் கொடுக்கல் வாங்கல் என்பது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. மற்றவர்கள் நம்பி பணம் கொடுத்தால் அந்த பணத்தை திரும்பி வாங்க முடியாது. சொந்த தொழில் செய்வதற்கு பண நடமாட்டமும் மிக மிக முக்கியம் என்பதனால் குரு பலமாக இருக்க வேண்டும். அடுத்து பார்க்கின்ற பொழுது, ஒரு தொழில் செய்கின்ற பொழுது அந்த தொழில் செய்கின்ற போது சில நுணுக்கங்களோடு செயல்படுவதற்கு சில திறன் வேண்டும். என்ன செய்தால் தொழில் வெற்றி அடைய முடியும், எப்படிப்பட்ட செயல்களை ஒருத்தர் செய்யணும் என்ற முடிவெல்லாம் எடுப்பதற்கு ஒருவர் ஜாதகத்தில் புதன் பலமாக இருக்க வேண்டும். புதன் தான் அறிவாற்றலை குறிக்கக்கூடிய கிரகமாகும். அறிவாற்றல் மட்டும் இல்லாமல் யூகிக்கக்கூடிய ஒரு திறமையை குறிக்கக்கூடிய கிரகமாக புதன் விளங்குகிறார். புதனானவர் ஒரு ஜாதகத்தில் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தாலும் பலமாக இருந்தாலும் அந்த ஜாதகர் சொந்த தொழில் செய்கின்ற பொழுது அந்த தொழிலை வழிநடத்துவதில் வல்லராகவும் சிறந்த அறிவாற்றல் கொண்டவராகவும் என்ன செயல் செய்தால் சிறப்பாக இருக்கும் என்பதனை பற்றி முடிவெடுக்கக்கூடிய திறனை புதன் தான் தருவார். புதன் ஒருவர் ஜாதகத்தில் நல்ல பலமாக இருக்கின்ற பொழுது அந்த ஜாதகர் தொழில் செய்கின்ற பொழுது நுட்பத்தோடு செயல்பட்டு சாதிக்கக்கூடிய யோகமானது உண்டாகும்.